Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக 11 பாலியல் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 11 பாலியல் குற்ற சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். ஆரம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். கும்மிடிப்பூண்டியிலும் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த அவலம் அரங்கேறி இருக்கிறது. ஆர்கேபேட்டை அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை இளைஞர் கர்ப்பமாக்கிய உள்ளார். திருத்தணியில் 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விக்னேஷ் என்பவர் போக்சோவில் பிடிபட்டிருக்கிறார். இதேபோல் திருத்தணியில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற இளைஞர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியில் 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. ஆவடி முத்துப்பேட்டை அருகே சிஆர்பிஎஃப் காவலர் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சக சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். திருத்தணி அடுத்த கனகமாச்சத்திரம் அருகே 18 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டிலும் பாதுகாப்பு இல்லை, சாலையிலும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணமாகி வரும் நிலையில் திருவள்ளூர் அருகே அரசு பேருந்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்த மருத்துவர் சிக்கியிருக்கிறார். இதேபோல் திருத்தணி பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அரங்கேறி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் 4 வயது சிறுமி முதல் பெண்கள் வரை பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியைப் போல் சமூக நலத்துறை, காவல்துறையும் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்களும் பெண்களும் குற்றம் சாட்டி இருக்கின்றனர்.